பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம் அனைவரோடும் இருப்பாராக. இன்றைக்கான ஒரு வார்த்தை, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஏசாயா 1:5. Why should you be beaten anymore? டாபிக்கை பார்த்தாலே நமக்கெல்லாம் ஒரு பயம் வரும். இன்னும் நம்ம ஏன் அடிக்கப்படும்? அடி வாங்கிட்டே இருக்கோமே வாழ்க்கையில். நம்ம எப்போதான் திருந்துறது? எப்போதான் நம்மளுடைய கவனத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறது? சரி, உள்ளத்தில் உறுத்தப்பட்டவர்கள், நான் இனி என் வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தையின்படி வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நானும் என் வீட்டாரும் என்றால் ஆண்டவரையே துதிப்போம், ஆண்டவரையே சேவிப்போம். யோசுவா சொன்ன மாதிரி நம்ம யாரெல்லாம் உங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் கொடுத்து ஒப்பு கொடுக்குறீங்களோ இன்னைக்கு அவர் உங்களோட பேசுவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபம் ஆண்டவரே. நாங்கள் வழி பிசகாமல் நடப்பதற்கு அதுவே எங்கள் வழிகாட்டி. தகப்பனே, எங்களோடு இரு. சாத்தான் எங்களை சோதனைக்குட்படுத்தும் போது நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய். எங்கள் பாவங்களை எங்களுக்கு கருணையாய் மன்னிப்பீர். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, காதுக்கு இனிமையான வார்த்தைகளை கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும், ஆறுதலா இருக்கும். புரியுதா? ஆனா காதுக்கு இனிமையான வார்த்தைகளை தான் கேட்பாங்க மக்கள் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே பரிசுத்த ஆவியானவரால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. புரியுதா? பாருங்க, 2 தீமோத்தேயு 4:4 3-4 வசனம் பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கென்று திரளாக சேர்த்துக்கொண்டு, உங்களுடைய செவிக்கு விருப்பமான என்ன பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்றாங்க. அந்த மாதிரி மக்கள் கூட்டம் உள்ள காலங்கள் வரும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. புரியுதா? சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எவ்வளவு அழகா ஆண்டவர் பாருங்க, முன்கூட்டியே நமக்கு சொல்லி இருக்கிறார். கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கறதுக்கு நிறைய போதகர்கள் கட்டுக்கதைகள், எப்பவாறு கட்டுக்கதை தான். உங்க வீட்டுல சூனியம் வச்சுட்டாங்க போனாலே அதுதான் சொல்லுவாங்க. இத்தனை பேர் சூனியம் வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பேர் ஏவல் வச்சிருக்கிறாங்க, இன்ன நடக்கும். இந்த மாதிரி கட்டுக்கதைகள். புரியுதா? ஏவல் பில்லி சூனி இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுதான் அப்படின்னு அவங்க மனசுல தோணுது. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் எல்லாரும் சொல்றது கிடையாது. எல்லாம் கடவுள் பேசினார்னு சொல்லி ஆட்டுக்கூட்டமாகிய உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. புரியுதா? ஆண்டவர் அவங்க சொந்தமா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை, அதாவது எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதை அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அது தீர்க்க தரிசனம் அல்ல. பாருங்க, எரேமியா 23:16 சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். யார் சொல்றா? கேளாதீர்கள். நான் சொல்றேனா? ஆண்டவரே சொல்றார், கேளாதீர்கள். கேட்டா உங்க வாழ்க்கை நாசமாய் போயிடும். என்ன சொல்றாரு? அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ள செய்கிறார்கள், கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனங்களையே சொல்லுகிறார்கள் என்று தேர்தலில் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க என்ன யூகிக்கிறாங்களோ அதை தான் உங்ககிட்ட சொல்றாங்க. ஒண்ணும் இல்லை, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்கும். இவங்க போன உடனே இந்த வீட்டுல இந்த கஷ்டம் இருக்கு, இதற்கு காரணம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன நினைச்சுக்கோம், ஆமா நம்ம வீட்டுல கஷ்டம் இருக்குல்ல, எல்லாருக்கும் வீட்டுல கஷ்டம் தான். இந்த வார்த்தையை சொன்ன எல்லாரும் ஏமாந்தோம். அவங்க என்ன காரியத்தை யூகிக்கிறார்களோ அதை தான் சொல்லி உங்களையே பிளாக்மெயில் பண்றது. எரேமியா தொடர்ந்து தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துற பாருங்க. எரேமியா 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்கிறாள். சமாதானமே இல்லை ஒரு எந்த வீட்லையும். ஆனா சமாதானம், தேவன் ஆறுதல் தருகிறார், தேவன் ஆற்றுகிறார். நான் ஒரு வீட்டில் போயிருந்தேன், இது லைவ். புரியுதா? ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த வீட்டில் நான் ஆக்சுவலாக ரோட்டில் தான் போனேன். அந்த வீட்டில் உள்ளவங்க திடீர்னு என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க கணவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அப்போ
எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு, அவர் இனி எந்திரிக்க மாட்டார், அவர் மரணம் தான் அப்படின்னு வருது. அப்போ அவங்க சொல்றாங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் ப்ரேயர் பண்ணிட்டு விட்டேன். மறுநாள் நான் சொல்றேன், இனி இவருடைய ஆத்தும ஆண்டவர்கிட்ட சேர்றதுக்காக நீங்களும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். மறுநாள் இல்லை, அந்த ஒரு 1 ஹவர்ல ஒருத்தர் வராரு, ஒரு ஜெபம் பண்றவர் வராரு. வந்தோடனே நானும் அங்கதான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் அப்போ மேலே வீடும் தெரிஞ்சவங்க, அவங்க வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு கீழே நின்றுட்டு இருக்கிறேன். கீழே இறங்கி வர அவர் வராரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, அம்மா உங்கள் கணவர் இந்த வாரத்துல எந்திரிச்சு குதிச்சு நடப்பாரா இல்லையா பாருங்க. ஆண்டவர் நடக்க வைப்பார். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். ஆண்டவர் பேசினார், இவர் நடப்பார். இவர் சுகமாவார், எழுந்து நடப்பார், துள்ளி குதிப்பார், இவர் சுகமாவார் என்று ஆண்டவர் என்னிடம் சொல்லுகிறார். தூய தமிழ் அழகா கண்ணீர் குரல்ல அந்த ஆண்மகன் பேசி கொண்டிருந்தான். எனக்கு ஒரே ஷக்கு, என்ன நமக்கு வேற மாதிரி சொல்றாரு, அவருக்கு வேற மாதிரி சொல்றாரு. அப்படிதானே தோணும். நமக்கிட்ட இப்படி சொல்றாரு, அவர்கிட்ட அப்படி சொல்றாரு, நமக்கு வந்த இன்ட்யூஷன் வேறவே அப்படின்னு நானும் குழப்படியாகி, சரி அப்பா அந்த அம்மா என்னை பார்த்து, நீயும் இருக்கிய, இவர் தான் ஆண்டு பேச, இவர் சொன்னதா உண்மை அப்படி நினச்சிட்டு மறுநாள் என்ற காலையில் நம்ம ஃபோன் அடிக்கிறாங்க, என் புருஷன் எந்திரிச்சு நடக்கிறாரு தெரியுமான்னு. அப்பா சந்தோஷமா, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. அடுத்த ஒரு 1 ஹவர்ல ஃபோன் வருது, அவர் இறந்துட்டார், உயிரோடு எழுப்புகிறார் என் தேவன், எல்லாம் சுகமாயிட்டாருன்னு சொன்னவர். அப்போ ஆண்டவர் பேசுகிறார் என்பது என்ன? ஒரு நோயாளி வீட்டில் போன உடனே எக்கத்தப்பா ஆண்டவர் பேசுறாரு, இப்படி பேசுறாரு, சுகமாயிரும். இவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அவங்க ஜெபத்து மேல நம்பிக்கை. அப்படி அப்ப அவங்க ஜெபத்து மேல நம்பிக்கை வைக்கிற நீங்கள் அந்த ஜெபத்துல குறியா இருக்கணுமா இல்லையா? மேலோட்டமான ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போயிடுது. தவறான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை. இதைதான் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்றாரு. சொல்லி இந்த வீட்டுல சமாதானம். எப்படி அந்த வீட்டுல எப்படி சமாதானம் ஆகும்? குடும்பத்தின் தலைவன் மரணம், சமாதானம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு இப்படிதான் என் பிள்ளைகளை ஏமாத்துறான்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்தது ஏசாயா 1:5 சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? உணர்வு இல்லையா? அதிகமாய் விலகி போகிறீர்களே. நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திருப்பி திருப்பி என்னை விட்டு நீங்க தான் விலகி போறீங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் நான் அடி கொடுத்தாலும், டீச்சர் ஒரு குழந்தைய அடிச்சா அந்த குழந்தை டீச்சர் கிட்ட தான் வரணும். அந்த குழந்தை டீச்சர் விட்டு விலகி போனா அதுக்கு படிப்பு போச்சு, எதிர்காலம் போச்சு, எல்லாம் போச்சு. தகப்பன் உங்களை அடிக்கிறார், நீங்க யார்கிட்ட வரணும்? இன்னும் விலகியா போவீங்க. அதான் சொல்றாரு, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. நீ ஏன் விலகி போற? இன்னும் அதிகமா விலகி போற. உன் தலை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உனக்கு வியாதி. ஏன் வியாதி வந்து? ஆண்டவர் விட்டு விலகி போயாச்சு, நீ உண்மையா இல்லை. புரியுதா? உள்ளங்கால் அதே சொல்லப்படுது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகம் இல்லை. அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயெல்லாம் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. காயம் கட்டப்படலை, சீல் பிதுக்கப்படலை, எண்ணெயினால பூசிய ஆற்றப்பட இல்லை. அப்படி இருக்கும்போது சும்மா சும்மா ஆறுதல் மொழி சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஏமாற்றுகிற கூட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா? 2 தீமோத்தேயு 4:2 சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? தடவி சொல்லல, உனக்கு சமாதானம் சொல்லல, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இன்னைக்கு இந்த கடிந்து கொள்ளுதான் மக்கள் வெறுக்கிறாங்க, அருவருப்பா நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் உனக்கு நல்லது. கடிந்து கொள்ளுதல். இன்னைக்கு டீச்சர்ஸே குழந்தைகளை கடிந்து பேச முடியல. பேரண்ட் வந்து சொல்றாங்க, மிஸ் நான் மிஸ் அடிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் மிஸ், நீங்க சும்மா சொல்றேன், சும்மா வாங்கி கட்டிக்கோங்க என் பிள்ளை முன்னால நடிக்க சொல்றாங்க. மிஸ் என் பிள்ளைய அடிச்சிங்கன்னா பாத்துக்கோங்க, கண்ண காட்டுறாங்க மிஸ். பிள்ளைக்கு ஒரே குஜாலு, எங்க அம்மா நினைச்சா மிஸ் அடிச்சிடலாம். அது எப்படி ஒபே பண்ணும்?
கடிந்து கொள்ளுதலை இன்னைக்கு குழந்தைங்க கூட பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஃபாரின்ல எல்லாம் பாருங்க, அமெரிக்கால குழந்தை துப்பாக்கி எடுத்து டப்பு டுப்பு டுப்புன்னு சுற்றுது. ப்ரீஸ்ட் ஏதாவது கண்டிச்சு இது மெசேஜ் கொடுத்தாருன்னா கத்தி எடுத்து சக்க சக்கு சக்குன்னு குத்துது. காரணம் என்ன? பெத்தவங்க தான் காரணம். நீங்க கண்டிப்போட தான் வளர்க்கப்பட்டீங்க. பிள்ளைகளுக்கு ஏன் இந்த கண்டிப்பை கொடுக்க விரும்ப மாட்டேங்கிறீங்க? இதைதான் ஆண்டவர் சொல்றாருங்க, கண்டிப்பு. கடிந்து கொண்டு புத்தி சொல்லு தேவையான இடங்கள்ல. சோப்பு போட்டு பேசுறது, ஆறுதலா பேசுறது மட்டும் மேலோட்டமா பேசு, மெல்ல தடவி பேசு, இப்படியெல்லாம் பைபிள்ல இல்ல. இது மனித பேச்சு. பைபிள் பேச்சு என்ன சொல்லுது? கடிந்து பேசு, புத்தி சொல்லு, கண்டனம் பண்ணு. தடவி பேசுறது, ஆறுதல் பேசல எதுக்கு? கூட்டம் வர்றதுக்காக. காசு வேணும் இல்ல, காசு வேணும், காசு கலெக்ஷனுக்காக. அதெல்லாம் தான் ஒரு கூட்டம் போகுது. பெரிய பக்தர் என்று காட்டுவதற்கு. ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேண்டுமா? உள்ளங்களை ஊடுருவி கர்த்தருடைய வார்த்தை உன் உள்ளத்தை அசைக்க வேண்டுமா? கடிந்து கொள். தவறை தவறு என்று சொல்வதற்கு தான் பைபிள் சொல்லி தருகிறது. என்ன தவறு? ஒரு இதில் கூட ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. அது என்னவோ போடுவாங்களே ஷார்ட்ஸ் மாதிரி. அதில் ஒருத்தர் சொல்றாரு, நிறைய பாவம் பண்ணு, அப்போதான் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக கிடைக்கும். ஷாக் ஆயிட்டேன். இப்படி ஒரு கூட்டம், இதுக்கு பின்னால ஓடுறவங்க நிறைய பேர். அப்போ உங்க மனசுக்கு எது இச்சையா இருக்கிறதோ, உங்க மனசுக்கு எது ஆசையா இருக்கிறதோ அதை தேடி ஓடுகிறீர்கள். ஒருத்தங்க என்கிட்ட பேசுறாங்க, மேடம் நீங்க ஆல்வேஸ் பாவம் 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 பாவத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அது வலிக்குது, என் மனசு பக்கீர் பக்கீர் இருக்குது தெரியுமா, தயவு செய்து அப்படியே பேசாதீங்க, கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க, ஆறுதலான வார்த்தை எடுத்து கொஞ்சம் பேசுங்க. ஒருத்தங்க கால் பண்ணி சொல்றாங்க, கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க. ஆன்லைன்ல ஒருத்தங்க, அது எனக்கு பக்கீர் பக்கீருங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது தெரியுமா, நெஞ்சே அடைக்குது. ஏமா அடைக்குது? நீங்க தப்பெல்லாம் சொல்றீங்களா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நான் நிம்மதியா தூக்கணும்னா ஆறுதலான வார்த்தையா அழகா பேசுங்க மேடம். என்ன பண்றது? எனக்கு கடவுள் கொடுத்த இதுதான். பாவத்தை நம்ம சுட்டி காட்டினா, நமக்கு நம்ம பாவம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாகும். கரெக்டாகாம எப்படி ஆண்டவர் பேசுவார்? நீ கண்டித்து பேசு. இறைவார்த்தை என்ன சொல்றது? கண்டித்து பேசு, கடிந்து சொல், ஒரு தவறு கிடையாதுன்னு சொல்லுது இறைவார்த்தை. அன்பானவர்களே, இப்போ நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. நீங்க எங்கேயாவது ஜெபத்துக்கு போகும்போது எவனாவது ஒருத்தன் வந்து சொல்லுவான், தம்பி தங்கச்சி உங்க வீட்டுல சூனியம் இருக்குது, உங்க வீட்டுல பில்லி சூனியம் வச்சிருக்காங்க, ஏவல் வச்சிருக்கிறாங்க, ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், இப்படி ஒரு குரல் எடுத்து பேசுவாங்க. நம்பாதீங்க, நம்பாதீங்க. ஆவியானவர் நீ அதை சொன்ன உடனே என்ன சொல்லுவ அப்படின்னா, நீ என்ன நினைப்ப? அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. அவருக்கு என்ன தேவை? காசு. நீ ஒரு 500 ரூபாய் கொடுப்ப, 1000 ரூபாய் கொடுப்ப, அந்த காசை வச்சு ஜபம் பண்ணிட்டு போயிடுவார். உன் மனசுல எப்படி இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரன் தான் வச்சிருப்பான், என் அண்ணன் வச்சிருப்பான், என் தம்பி வச்சிருப்பான், இவன் வச்சிருப்பான், அவன் வச்சிருப்பான், இந்த நசமா போன இவன் வச்சிருப்பான். ஒரு 10 பேரையா சந்தேகப்பட்டிருப்பீங்களா? உன் மனசு சமாதானமா இருக்குமா? நிம்மதியா இருக்குமா உங்க மனசு? அவர் நிம்மதியா போயிட்டார், அவர் கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சிருச்சு, அவர் சந்தோஷமா போயிட்டார், ஜபத்தை பண்ணிட்டு ஒரு பொடியை தூவிட்டு போயிட்டார். இங்க தும்மல் யாருக்கு? நமக்கு. ஒரே மைண்ட்ல, தூக்கம் இல்லை, தூங்குதான் மைண்ட்ல, இவனா அவனா இவரா அவரா, நிம்மதி போச்சு. இந்த ஆவியானவர் இப்படி உங்களைய ஆவியானவருக்கு கோழி மூட்டி வைக்கிறதா வேலையா? ஆவியானவர் வந்து இப்படி கோழி மூட்டி வச்சுட்டு போவாரா? சண்டை மூட்டி விட்டு போவாரா? உன்னைய சந்தேக பிராணி ஆக்கி விடுவாங்களா? ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியானவருக்கு இதான் வேலையா? பரிசுத்த ஆவியானவர்
அவர் செய்வதை இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும் 10 பேர் மேல நமக்கு சந்தேகம் வந்துடும். தயவு செஞ்சு இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நம்பாதீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பணமும் கிடைச்சாச்சு, சமாதானமும் கிடைச்சாச்சு. அவர் ஆற்றி தேற்றுகிறவர். பரிசுத்தர் எப்படிப்பட்டவர்? ஆற்றி தேற்றுகிறவர். நீங்க கஷ்டத்தில் இருக்கீங்களா, உங்களை ஆற்றி தேற்றுகிறவர். நீங்க துன்பத்தில் இருக்கிறீங்களா, பக்கத்தில் இருந்து உங்களுக்காக பெருமூச்சு விட்டு பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவர். உன்னை திகைக்க வைக்கிறவர் அல்ல, அவர் ஆற்றி தேற்றுகிற தேவன். அப்படியானால் பில்லிசூனியம் கட்டுகள் ஏவல் இல்லையா? வேதத்துல இருக்குது. பில்லிசூனியம் கட்டுகள் ஏவல் எல்லாம் இருக்குது. ஆனா அப்ப அதை பரிசுத்த ஆவியானவர் இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட அதை வெளிப்படுத்தும் போது உண்மையான தீர்க்கதரிசிகள் எடுத்து வெளிப்படுத்தினார்னா அவங்களுக்கு உங்க கொடுக்குற பணம் தேவையில்லை, உங்களுடைய சமாதானம் தேவை. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள், நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சிலுவையின் வல்லமையினாலும், புரியுதா, தூய ஆவியானவரின் அபிஷேகத்தினாலும் நிறைந்தவர்களாய் உங்களுக்கு சமாதான வார்த்தை சொல்லி அனுப்பிவிட்டு அவர்கள் முழங்காலில் நின்று உங்களுக்காக ஜெபிப்பார். அந்த 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 ஏவலையும் இதையும் அவர்கள் கட்டுவார்கள் ஆண்டவருடைய நாமத்தினால். உங்களுக்கு சமாதானம் உண்டா? புரியுதா? அதான் மேட்ரு கிளியர் ஆயிடுச்சு. புரியுதா? அதை விட்டுட்டு பார்க்குறவனெல்லாம் சந்தேகப்படுற அளவுக்கு ஆண்டு நம்மளை விட மாட்டார். உங்க பக்கம் வலது பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் இடது பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன பண்ணுது? உங்களை ஒண்ணுமே செய்யாது. ஆண்டவர் சொல்றாரு, எதுவுமே உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த நம்பிக்கை தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நம்பிக்கை தான் இயேசு கொடுப்பார்.